கொலை வழக்கில் தலைமறைவானவரை 28 ஆண்டுகளாக தேடிய போலீஸ். குற்றவாளியின் ஒரு புகைப்படம் கூட இல்லாததால் கண்டுபிடிக்க முடியாமல் திணறல். 28 ஆண்டுகால போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒற்றை வீடியோ. குஜராத் போலீசாருக்கு தலைவலியாக இருந்த வழக்கின் பின்னணி என்ன? குஜராத்தை சேர்ந்த பிரபுதாஸ் சாது என்பவர் கொலை வழக்கு ஒன்றில் கடந்த 1998 ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சிறை சென்று அவருக்கு நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியது. காவல் நிலையத்தில் தினமும் கையெழுத்திட வேண்டும் என நீதிமன்றம் நிபந்தனை விதித்த நிலையில் அவர் திடீரென மாயமானார். தலைமறைவாக இருந்த அவரை போலீசார் தேட ஆரம்பித்தனர். ஆனால் அவரின் பெயர் மட்டுமே போலீசாருக்கு தெரிந்த நிலையில் அவரின் புகைப்படம் எதுவும் இல்லை. அப்போது புகைப்படம் எடுப்பதற்கான வசதிகள் அதிகம் இல்லாததால் போலீசார் பிரபுதாஸ் சாதுவின் புகைப்படத்தை எடுக்கவில்லை. இதனால் வெறும் பெயர் மற்றும் முகவரியை கூறியபடிதான் பிரபுதாஸ் சாதுவை தேடும் சூழல் ஏற்பட்டது. இதனால் பிரபுதாஸ் சாது போலீசாரிடம் அகப்படவே இல்லை. இருந்தும் மனம் தளராத போலீசார் கடந்த 28 ஆண்டுகளாக தேடும் பணியை கைவிடாமல் தேடுதல் வேட்டையிலேயே ஈடுபட்டார்கள். இந்நிலையில் கடந்த 9 மாதங்களுக்கு முன் இந்த வழக்கில் முக்கிய தடயம் ஒன்று கிடைத்தது. இந்த வழக்கிற்கு முற்றுப்புள்ளி வைக்க காரணமாக இருந்த அந்த தடயம் என்ன? பிரபுதாஸ் சாது கொலை வழக்கில் சிக்கும் முன் அவர் ஒரு மேஜிக் கலைஞரிடம் உதவியாளராக வேலை செய்தது போலீசாருக்கு நினைவுக்கு வந்தது. இதையடுத்து அந்த மேஜிக் கலைஞரின் வீட்டிற்கு கடந்த 9 மாதங்களுக்கு சென்ற போலீசார் அங்கு விசாரணை நடத்தினார்கள். அப்போது 1996 ஆண்டு அந்த மேஜிக் கலைஞருக்கு நடைபெற்ற திருமணத்தில் பிரபுதாஸ் சாது கலந்து கொண்டது தெரிய வந்தது. திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ பதிவின் விசிடியை தான் வைத்திருப்பதாகவும் அதில் பிரபுதாஸ் சாது முகம் பதிந்திருக்கும் என்றும் அந்த நபர் போலீசாரிடம் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த விசிடியை கைப்பற்றிய போலீசார் அதனை விசிடி பிளேயரில் போட்டு பார்த்தபோது அதில் பிரபுதாஸ் சாது இருப்பது உறுதியானது. ஆனால் அதில் அவரின் முகம் சரியாக தெரியவில்லை. இதையடுத்து அந்த விசிடியை டிவிடியாக மாற்றிய போது பிரபுதாஸ் சாதுவின் முகம் தெளிவாக தெரிந்தது. இதையடுத்து அந்த புகைப்படத்தை வைத்து போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை தொடர்ந்தார்கள். புகைப்படத்தை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் பிரபுதாஸ் சாது சாமியாராக மாறி கோயிலாக பதுங்கி வாழ்வது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து பல்வேறு கோயிலில் சாமியார் வேடத்தில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போலீசார் இறுதியில் குஜராத்தில் உள்ள படான் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோயிலில் இருந்த பிரபுதாஸ் சாதுவை கைது செய்தனர். இதன் மூலம் 28 ஆண்டுகால தேடுதல் வேட்டை முடிவுக்கு வந்தது. கொலை வழக்கில் 28 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த நபர் ஒரு பழைய திருமண வீடியோ விசிடி மூலம் அடையாளம் காணப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் குஜராத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.